மக்களே, திமுக கூட்டணியில் ஒரு மோதல்னு சொல்கிறாங்க. அரசியல் ரீதியாக செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காப்புல. அப்படியே திருமாவளவன் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்களே 2022 எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு மட்டுமே தான். அரசியல் நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆதரவு திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளுக்குமே இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் இது வந்து பொய்யான ஒரு செய்தின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காரு. 2025 பிப்ரவரி மாதத்துலேயே சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி திமுக கூட்டணியை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், திமுக கூட்டணி தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்து பொய்யான செய்தின்றதை கூட சொல்லலாம். ராமதாஸ் அவர்களை செல்வ பெருந்தகத்தை சந்தித்ததற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக மூத்த தலைவர் என்ற ஒரு மரியாதையில் போய் சந்திச்சிருக்காப்புல. அவரை ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காப்புல, எடப்பாடி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. மூத்த தலைவர் எல்லாருமே போயிட்டு ராமதாஸ் அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்பொழுது அவரை எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. இது வந்து இதற்காக வந்து கூட்டணி வந்து ராமதாஸ் கூட அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது பொய்யான செய்தி. இதை யாருமே நம்ப வேண்டாம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒத்துமையாக தான் இருக்காங்க. அதுக்குண்டான எல்லா அப்டேட்ஸுமே திமுகவில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.